ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலைமன்னா நேரலாய் உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், சோத்ரம். இந்த 1694வது காலைமன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்கென்று பார்க்கும்போது இந்த காலைமன்னா செய்தியை நிறைய பேர் பார்ப்பதற்காக நாம் ஜெபிக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காலைமன்னா செய்தியை பார்க்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆமேன், சோத்ரம். இந்த 1694வது காலைமன்னா நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, மேட்டிமையான பேச்சுகளை பேசாதிருங்கள். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த ஆசீர்வாதமான காலவேளையில் ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மேட்டிமையான பேச்சை இனி பேசாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. வேதம் நமக்கு என்ன சொல்லி பார்க்கும்போது, நாம் யாருக்கு விரோதமாக மேட்டிமையான பேச்சுகளையோ அகந்தையான பேச்சுகளையோ உங்கள் வாயிலிருந்து இனி புறப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல புதிய ஆண்டை பார்க்க போறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா, பிறக்க போற டிசம்பர் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, 25வது ஆண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சும் உங்க வாயில் இருந்து வரக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்ம யாருக்கு விரோதமாகவும் மேட்டிமையா பேசாதீங்க, அகந்தையா பேசாதீங்க. யார் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க மேட்டிமையா பேசிட்டீங்க அப்படின்னா, நீங்க அகந்தையா பேசிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பங்கள் பாதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த காலைமன்னா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நாம், இனி ஒருபோதும் யாருக்கு விரோதமாக மேட்டிமையாய் பேசாதிருங்கள். அகந்தையான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால் அதையே பேசுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, சரி, பிறருக்கு விரோதமா மேட்டிமையான பேச்சு அகந்தையான பேச்சுகளை பேசிக்கொண்டு இருக்க போய் தான் நமக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வரல, நம்ம எதிர்பார்க்கிற முடிவு வரல, நமக்கு வேண்டிய நன்மைகள் வரல, நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைன்னு வரல, இன்னும் படித்து முடித்தும் பல வருஷம் ஆயும் இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னா, உங்க வாயில் இருந்து மேட்டிமையான வார்த்தைகள், உங்க வாயில் இருந்து அகந்தையான வார்த்தைகளை நீங்கள் அப்புறப்படுத்தி விட்டால் ஆண்டவர் இயேசு உங்களை உடனே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஒருத்தர் மேட்டுமையா பேசினா, அகந்தையா பேசினா, அவன் செத்து போனா திரும்ப உங்களுக்கு. அதனால யாருக்கு விரோதமா மேட்டுமையா பேசிட்டு அகந்தையா பேசிட்டு செத்து போயிடாதீங்க. ஏன் தெரியும்? உங்களுக்கு தான் பேச்சு தெரிஞ்சு பேசிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். ஆண்டவர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவர் தான் அவரையும் உண்டாக்கினார். உனக்காக ரத்தம் சிந்தினவர் அவருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். எனவே இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 2 சாமுவேல் அந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்க 25ஆம் அதிகாரத்தில் காரியம் வருகிறது. அல்லேலூயா. என்னன்னு பார்க்கும்போது அங்க நாபால் ஒரு மனுஷன் இருக்கிறான். நாபால் பார்த்தீங்களா? 25ஆம் அதிகாரத்தை 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நாபால்னு ஒருத்தர் வாரான். அவன் ரொம்ப மேட்டுமையா பேசிட்டான். தாவீது போய் உதவி கேட்டான்.
ஏன்னா நாபாலுடைய வேலைக்காரங்க தாவீது ஊர்ல இருந்தப்போ தாவீது ஆளுக்கு அவங்க நன்மை செஞ்சிருக்காங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு நன்மை தேவை இருக்கிறது. நாபால் ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப நாபால்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீது தன் சேனையை அனுப்பும் போது அந்த நாபால் என்பவன் மேட்டிமையான பேச்சு பேசியிருக்கிறான், அகந்தையான பேச்சு பேசியிருக்கிறான். முடிவு என்ன தெரியுமா? பயங்கரம். அதனால யாருக்கு விரோதமாக மேட்டிமையான பேச்சுகளை நானோ நீங்களோ பேசக்கூடாது. அகந்தையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். கேட்டீங்களா? ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசுங்க, சபையை உருவாக்குற வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசிகளை காலூண்டி நிற்க செய்கிற வார்த்தைகளை பேசுங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவருடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தாவீதின் மனுஷர் நாபாலிடம் போய் உதவி கேட்ட பொழுது நாபால் அகந்தையாய் பேசினான், துணிகரமாய் பேசினான். அந்த தாவீதின் வேலைக்காரர் ஒன்றும் சொல்லவில்லை, தாவீது திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் நடந்த சம்பவம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 25ஆம் அதிகாரத்தில் நாபாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 10:11 நாபால் தாவீதின் ஊழியக்காரனுக்கு பிரயுத்தரமாக அப்படி சொல்லி மேட்டுமையாய் பேசுறான், அகந்தையாய் பேசுறான். அல்லேலூயா. ஆனா தாவீதின் மனுஷர் மேட்டிமையாகவும் பேசுற, அகந்தையாகவும் பேசுற அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு தாவீது கிட்ட வந்தாங்க. அல்லேலூயா. தாவீது அவனை அழிக்க வந்தபோது ஆண்டவர் அதை அனுமதிக்கல. காரணம் பார்க்கும்போது மேட்டிமையாய் பேசின அந்த நாபாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 38 வசனத்தில் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு நாபால் செத்து போனார். அல்லேலூயா. யாருக்கு விரோதமாக, உன் சத்துருக்கு விரோதமாக கூட மேட்டுமையா பேசாத, அகந்தையா பேசாத. அல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகுதா அதை பேசுங்க. அல்லேலூயா. சொல்லப்பட்ட யோபினுடைய வார்த்தைகள் விழுகிறவனை தூக்கி நிறுத்துமா. அந்த மாதிரி வார்த்தை இருந்தா பேசுங்க, இல்லையா ஒதுங்கிருங்க. யாருக்கு விரோதமாகவும், எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாகவும், எந்த ஊழியக்காரர் குடும்பத்துக்கு விரோதமாகவும், எந்த விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடி மேட்டிமையாய் பேசாதிருங்கள். அகந்தையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். நாபால் அகந்தையாய் பேசினான், மேட்டிமையாய் பேசினான். கர்த்தர் நாபாலை வாதித்தார். 10 நாள் சென்ற பின்பு நாபால் செத்து போனான். மிகவும் கவனம். யாரை பார்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கவனமா பேசுங்க. யாருக்கு ரொம்ப மேட்டுமையா பேசாதீங்க. எந்த விசுவாசிக்கு ரொம்ப மேட்டுமையா பேசாதீங்க, அகந்தையாய் பேசாதீங்க. அதில் முக்கியமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் மேட்டுமையா பேசாதீங்க. ஊழியக்காரன் குடும்பத்துக்கு விரோதமாக அகந்தையா பேசாதீங்க. நாபாலுடைய கதை நம்ம கதை. ஆகினாலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்க மீது அன்பாய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார். அதனால தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், யாருக்கு விரோதமாக இனி மேட்டுமையாய் பேசாதிருங்கள். அகந்தையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படவே வேண்டாம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நியாயசனத்துக்கு முன்னால் நிற்க வேண்டிய பிள்ளைகள். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை நானும் நீங்களும் பேசுவோம். ஆண்டவர் இயேசுவை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஜெபமனமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இனி மேட்டிமையான பேச்சுகளையும் அகந்தையான பேச்சுகளை பேசாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சோத்திரம். இயேசு ஆசீர்வதிப்பார்.